Hi, this is Veda from Equate Trade Education. இந்த வீடியோ ஆகஸ்ட் 11 ஃப்ரீ மார்க்கெட் வியூ. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, அதே நேரம் ஸ்டாக்ஸஸ்ல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிப்டி ஆகஸ்ட் 14th எக்ஸ்பைரியோடைய ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கு. அதாவது சி சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16.96 கோடி உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதே நேரம் புட் சைடு வந்து நம்ம பார்க்கும்போது 8.07 crore வந்து பெண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கு. அதே நேரம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது சிஇ சைடு வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில 1.75 crore கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு கால் சைடு. புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.24 crore வந்து உங்களுக்கு ஓப்பன்ல க்ளோஸ் ஆகாம நமக்கு இருக்கு. எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து நம்ம லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம எடுக்கும்போது இதுல 4 நாள் வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு பையிங் நடந்துருந்துச்சு. ஒரு 1750 கோடி லெவல்ஸுக்கு கிட்டத்தட்ட பாரதி ஏர்டெல்லுடைய ப்ரமோட்டர் செல்லிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி லெவல்ஸுக்கு அவங்க பாரதி ஏர்டெல் ஷேரை வந்து செல் பண்ணாங்க. இது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அதே நேரம் எஃப்ஐஐஸ் இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ஸஸ்ல பர்டிகுலரா பையிங் வந்து நடந்திருக்கு. அதுல எஃப்ஐஐஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்ல ஒரு பையிங் சென்டிமெண்ட் நடந்திருக்கு, அதுவும் ப்ரமோட்டர்ஸ் உடைய செல்லிங்ல. ஸோ இது ஒரு மல்டி லிஸ்ட்ல தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட டிஐஎஸுமே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை 7,700 கோடி பை பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்து இருக்கலாம். அடுத்ததா நம்ம டிஸ்கவர் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஸ்டாக்ஸஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அதை நம்ம எடுத்திருக்கோம். பட் இது நீங்க ட்ரேட் எடுக்கிறதும் எடுக்காததும் அது உங்களுடைய அனலைசிஸ் பொறுத்தது. இது ஒரு வாட்ச் லிஸ்டாக நீங்க எடுத்துக்கலாம். இது கால் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிடி அண்ட் டி அப்படிங்கிற அந்த ஸ்டாக் தான். ரெண்டாவதா இருக்கிறது ஈக்லருக்கு, மூணாவதா எடுத்துக்கிறது கஜாரியா செராமிக்ஸ். ஸோ இந்த மூணுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்ஸஸ். அடுத்ததா போன வீக் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த டேரிஃப் ப்ராப்ளத்தால நல்ல ஒரு டவுன்ஃபால். பட் இந்த டவுன்ஃபால்லையுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் லிஸ்ட்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். பட் அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிட்டிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 8% வரைக்கும் நமக்கு மேலே அப்சைட் க்ளோசிங் நடந்திருக்கு. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் இருக்கு, அதுவும் 3% இருக்கு. டெக் மஹேந்திரா அதே மாதிரி 3% வந்து போன வீக் வந்து ஏறி இருக்கு. ஐடி ஸ்டாக் வந்து நல்லா கீழே விழுந்திருந்தாலும் டெக் மஹேந்திரா நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 3% அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் ஒரு 2% வந்து ஏறலாம். பட் ஒரு கரெக்ஷன் வந்தா மட்டும் அதுல ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் மற்றபடி இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதுல நீங்க ட்ரேட் எடுக்கிறதும் எடுக்காததும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நிப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,264 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. பட் அதை உடைச்சுது அப்படின்னு சொன்னா 24,088ங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,440 ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,520ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54,883 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைச்சதுன்னா 54,560ங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55,170 ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு வால்யூமோட ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். 55,380ங்கிறது. ஸோ இது இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு
பெரிய ஒரு மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் இல்ல, ஒரு பிரேக் டவுன் நடந்தா மட்டும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போதும் சரி, ஃபண்டமெண்டலா பார்க்கும்போதும் சரி, ஸோ டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜஸ் வந்து 21 பீரியட் மூவிங் ஆவரேஜஸ்ல இருந்து எல்லா பீரியட் மூவிங் ஆவரேஜஸ்க்கும் நமக்கு கீழே தான் இருக்கு. ஸோ நியரஸ்டா 200 மட்டும்தான் நமக்கு நியரஸ்டா இருக்கு. பட் அங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.